ஜாலில் ரூபாய் 50,000 சம்பளத்துடன் பணியாற்ற தாதிகள் இல்லை. ஏன்? மே 28ஆம் தேதி ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு 265 புதிய நியமனங்களை சுகாதார அமைச்சு வழங்கியுள்ளது. தாதிகள் கல்லூரியின் இறுதி ஆண்டு கற்கையின் போதே இவர்களுக்கு ரூபாய் 30,000 சம்பளம் வழங்கப்படும். இவர்கள் பட்டம் பெற்று வெளியே வருகின்ற போது இவர்களுடைய சம்பளம் ரூபாய் 45,000 முதல் ரூபாய் 60,000 பெறுவார்கள். ஆனால் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மே 28 நியமனம் பெற்றவர்களில் 68 பேர் மட்டுமே தமிழர்கள். 200 வரையான ஏனைய தாதிகள் சகோதரி இனத்தைச் சேர்ந்தவர்கள். இது பற்றி தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் ஏன் மௌனம் காக்கின்றன? தமிழ் மண் தமிழர்களுக்கானது என்றால் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஏன் சிங்கள தாதியர்கள் பணியாற்ற வேண்டியுள்ளது? இந்த 200 வரையான சிங்கள தாதியர்களும் சிலவேளை அவர்களது குடும்பங்களும் யாழ்ப்பாணத்தில் தானே குடியிருக்க வேண்டி வரும். சிங்கள குடியேற்றங்கள் மெல்ல மெல்ல உருவாகிவிடும். அவர்கள் வழங்குவதற்கு புத்த விகாரிகள் வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு சிங்கள பள்ளிக்கூடம் வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகள் செய்ய வக்கற்ற அரசியலின் விளைவுகள் தானிவை. நான் சுட்டிக்காட்ட முற்படுவது இனவாதம் அல்ல. தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களை எவ்வாறெல்லாம் ஏமாற்றி அரசியல் செய்தார்களோ அதன் விளைவு வடக்கு கிழக்கில் சுரண்டலை செய்வதற்கு தங்களுக்கு மட்டும் உரிமை தர வேண்டும் என்று போராடி தற்போது அம்மக்களை அரசியல் அனாதைகளாக்கியதின் விளைவு. ஒரு காலத்தில் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பாலும் தொழில்துறைசார் பணியாளர்களை அனுப்பிய யாழ்ப்பாணத்தில் தற்போது துறைசார் நிபுணர்களின் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. மருத்துவ தாதிகள் போல் மற்ற துறைகளுக்கும் சிங்களவர்கள் வந்தால் யாழ்ப்பாணம் சிங்களமயமாகிவிடாதா? கஜேந்திரகுமாருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இந்த தகவல் இன்னமும் போய் சேரவில்லையா? தமிழ் மருத்துவமனையில் தமிழ் தாதிகள் தான் பணியாற்ற வேண்டும், தமிழ் வைத்தியர்கள் தான் பணியாற்ற வேண்டும் என்ற போராட்டங்கள் இன்னமும் வெடிக்கவில்லை. ஒரு பக்கம் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு வேலை கேட்டு போராடுகின்றனர். சிலர் தற்கொலையும் செய்வதாக செய்திகள் சொல்லப்படுகின்றது. ஜாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கூப்பிடுதூரத்தில் இருக்கின்ற ஜாழ் போதனா வைத்தியசாலையில் ரூபாய் 60,000 சம்பளத்தோடு பணியாற்ற தமிழ் தாதிகள் இல்லை. இந்த நிலைமையை நோக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் செல்கின்றன என்கின்ற விடயம் 20 ஆண்டுகளுக்கு முன்னமே தேசம் நெற்றில் பேசப்பட்டது. மருத்துவ கலாநிதி காலம் சென்ற சிவராஜா தேசம் நெற்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை 20 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரிவித்திருந்தார். தமிழ் மாணவர்கள் விஞ்ஞான கணித பாடங்களை கற்பதில் வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்றும் இந்நிலையில் மாற்றம் ஏற்படாவிட்டால் கணித விஞ்ஞான பாடங்களில் தெரிவு செய்யப்பட்டு பல்கலைக்கழகம் செல்பவர்களின் எண்ணிக்கை வடக்குக்கான கணித விஞ்ஞான துறைசார் தொழிலாளர்களை உருவாக்குவதற்கு போதாது என்பதை மருத்துவ கலாநிதி சிவராஜா அன்றே தேசம் நெற்றுக்கு தெரிவித்திருந்தார். இவ்விடயம் பற்றி அன்று மாகாண சபை உறுப்பினராக இருந்த M.K. சிவாஜிலிங்கமும் தேசம் நெற்றுக்கு தெரிவித்திருந்தார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் வடமாகாணத்தில் ஏற்படக்கூடிய துறைசார் பாடங்களுக்கான விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், தமிழ் போன்ற பாடங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்க தமிழகத்திலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வர வேண்டும் என வடமாகாண சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதாவது இந்நிலையை நோக்கி வடமாகாணம் செல்கின்றது என்பதும் எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடி ஏற்பட போகின்றது என்பதை நன்கு உணர்ந்து தங்களுடைய சுய அரசியல் லாபங்களுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் இவ்விடயத்தில் மௌனமாகவே இருந்தனர். இந்நிலையை சீர் செய்வதில் கவனம் செலுத்தவில்லை. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் தங்களை தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதாக குரலிடுபவர்களும் பெரும்பாலும் கலைப்படத்தைச் சேர்ந்தவர்களே. அவர்களுக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகின்றோம் என்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் தமிழ் தேசியம் பேசி தற்போது ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு 200 சிங்கள தாதியர்களை வேலைக்கு மட்டும் நெருக்கி கொண்டு வந்துவிட்டுள்ளனர். கலைப்படத்தைச் சேர்ந்தவர்கள் அரசாங்க வேலை வேண்டும் என்று போராடுகின்றனர். விசித்திரமான முரண் நகையில் ஜாழ் தமிழ் தேசியம், ஜாழ் போதனா வைத்தியசாலை, ஜாழ் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், ஜாழ் பல்கலைக்கழகம் வந்து நிற்கின்றது. இந்த பிரச்சனை இன்னமும் மோசமடைய போகின்றது. தையிட்டு விகாரையும் காணி பிரச்சனையும் பூதாகரமாக்கி புலம்பெயர்ந்தவர்களின் ஜாலில் உள்ள காணிகளுக்காக கொதித்தலும் ஜாழ் தமிழ் தேசியமும் அதன் ஜாழ் தலைமைகளும் வன்னி மண்ணில் அந்த மாணவர்கள் தங்களுக்கு விரும்பிய விஞ்ஞான, கணித, ஆங்கில வர்த்தக பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் இல்லாத குறையை நீக்க கடந்த 15 ஆண்டுகளாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்களை வன்னியிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றி வன்னியின் கல்வியில் மண்ணள்ளி போட்டது மட்டுமே ஜாழ் தமிழ் தேசிய தலைமைகள் கடந்த காலங்களில் செய்தது. பதியுதீன் முகமது 1960 முதல் 1963 வரையிலும் தொடர்ந்து 1970 முதல் 1977 வரையும் கல்வி அமைச்சராக இருந்தபோது முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம்களை கற்பிக்கும் வகையில் முஸ்லிம் ஆசிரியர்களை உருவாக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்தினார். முஸ்லிம் மாணவர்கள் தங்கள் மொழி, மதம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் ஆசிரியர்களிடமிருந்து கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே முஸ்லிம் ஆசிரியர்கள் உருவாக்கும் திட்டத்தை அவர் ஆரம்பித்தார். இது குறிப்பாக முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட பிரதேசங்களில் இருந்த பள்ளிகளில் முஸ்லிம் மாணவர்களுக்கு முஸ்லிம் ஆசிரியர்கள் கற்பிக்க வழிவகுத்தது. இந்த திட்டம் முஸ்லிம் சமுதாயத்தின் கல்வி நிலையை உயர்த்துவதுடன் அவர்களின் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு உதவியது. இந்த வழியில் பிரதேச ரீதியான தரப்படுத்தல் இலங்கையின் கல்வியை அனைத்து மாணவர்களுக்குமாக ஜனநாயகப்படுத்துவதில் உதவியது. இவ்வாறான சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய அரசியலில் தோன்றாதது அல்லது அவ்வாறான சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய வாதத்தால் களியெடுக்கப்பட்டது மிக துரதிர்ஷ்டவசமானது.
அதனால் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் பாரிய தொழில்துறைசார் நிபுணர்களின் பற்றாக்குறையை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இவ்விடயங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றனர் என்பது மிக முக்கியம். தமிழ் தேசியத்தின் கடந்த காலம் மிக விசித்திரமானதும் ஆபத்தானதுமாகும். ஒரு முற்போக்கு தமிழ் தேசியவாதியான காலம் சென்ற மருத்துவ கலாநிதி சிவராஜாவோடு உரையாடிய போது அவர் தெற்காசியாவிலேயே முதலாவது மருத்துவமனை மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த மருத்துவமனை என்பதை சுட்டிக்காட்டினார். அங்கே மருத்துவர்களாக தாதிகளாக பணியாற்றுவதற்கு வெள்ளாள சாதியினர் யாரும் முன்வரவில்லையாம் என்றார். ஏனென்றால் உடலில் கத்தி வைத்து சவரம் செய்யும் அம்பட்டர்களின் தொழிலாக வைத்திய தொழில் பார்க்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவலை அவர் சுட்டிக்காட்டினார். ஜால் சிந்தனை முறை ஒரு சாதிய சிந்தனை முறை. இன்று ரூபாய் 60,000 வரை ஆரம்ப சம்பளமாக பெறக்கூடிய கண்ணியமான தாதை தொழிலை சாதிய தொழிலாக பார்க்கின்ற மனப்பாங்கு என்றும் தமிழ் சமூகத்திடம் உள்ளது. இன்று தமிழ் தேசியத்தின் தூணாக இருக்கும் ஜாழ் பல்கலைக்கழகம் 1974 உருவாவதை கூட தமிழ் தேசியம் மிக கடுமையாக எதிர்த்தது. ஜாழ் மக்களுக்கு பாரிய அபிவிருத்திகளை மேற்கொண்ட ஆல்பர்ட் துரையப்பா சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இன்றும் தமிழ் தேசியம் இதனையும் கற்றுக்கொள்ளாமல் தமிழர்களின் அழிவுக்கான தேசியமாகவே உள்ளது. யுத்தம் முடிவடைந்த கையோடு தமிழ் தாதியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தோழர் டக்ளஸ் தேவானந்தம் மற்றும் மு சந்திரகுமார் ஆகியோரால் வடக்கில் தாதியர்களை குறைந்த சிட்டியோடு உள்வாங்க நடவடிக்கை 2 ஆண்டுகள் 2010 தொடக்கம் 2012 காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அத்திட்டத்தால் குறிப்பிடத்தக்க அளவான தாதியர்களை உருவாக்க முடியவில்லை. ஆனால் இவ்வாறு வடக்கில் நுழைவு தகுதியை குறைப்பது நாட்டில் தாதியரின் ஒட்டுமொத்த நன்மதிப்பையும் பாதிக்கும் என்பதால் நுழைவு தகுதியை குறைக்கும் முறை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றுவதற்கு தமிழ் தாதிகள் இல்லாத காரணத்தினால் தெற்கிலிருந்து சிங்கள தாதிகள் யாழ்ப்பாணம் வந்து பணியாற்றுகின்றார்கள். ஜாழ் வைத்தியசாலையில் தமிழ் தாதியர்களிலும் பார்க்க சிங்கள தாதியர் மனிதாபிமானத்தோடும் மனித நேயத்தோடு நடந்து கொள்வதாக அங்கு சிகிச்சை பெற்று வருவோர் தெரிவிக்கின்றனர். மன்னார் மருத்துவமனையில் 4 உயிர்கள் பறிபோன மகப்பேற்று பிரிவில் கடமையில் இருந்த தமிழ் தாதியினர் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டனர் என்பதை நாங்கள் செய்தித்தாள்களிலும் இணையங்களிலும் படித்துள்ளோம். யுத்தத்துக்கு முதல் ஜாலில் தமிழ் தேசியம் பேசியவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல மட்டக்களப்பில் இருந்து வந்து யுத்தம் செய்ய ஜாழ்ப்பாணம் வந்து மாற்றினர் மட்ட இளைஞர்கள். யுத்தம் முடிந்த பின் தெற்கிலிருந்து ஜாலுக்கு சிங்கள தாதியர்கள் தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வருகின்றனர். ஆனால் ஜாலில் உள்ள ஆசிரியர்கள் பக்கத்தில் உள்ள கட்சியை மடுவுக்கு போய் தமிழ் மாணவர்களுக்கு கல்வியூட்ட தயாரில்லை. ஆனாலும் தமிழ் தேசிய முழக்கத்துக்கு ஜாழ்ப்பாணம் மட்டும்தான் தலைமை தாங்கும். தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நீண்ட கால எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். தமிழ் மக்களை வடக்கையும் கிழக்கையும் கல்வி பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி செய்வதால் மட்டுமே தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும். தற்போதுள்ள குறும் தமிழ் தேசியவாதிகள் உங்களுக்கு துரோகி பட்டம் தந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கான சகல தடைகளையும் விடுவார்கள். அவற்றை தாண்டி தமிழ் மக்களையும் நாட்டையும் முன்னேற்றும் அளவுக்கு உங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுடன் நிற்க வேண்டும். வடக்கு கிழக்கில் துறைசார் கல்வியை வளர்த்தெடுப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கு நாட்டின் உலகத்தின் ஏனைய பக்கங்களிலெல்லாம் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்து அவற்றை பரீட்சித்து பார்க்க வேண்டும். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போலி தமிழ் தேசியவாதிகளால் ஏமாற்றப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும்.